ரஜினி சார் வீட்டிலேருந்து ஃபோன் வருது. நான் வந்து என்னோட நீ ஹீரோயினாக நடிக்கிறியா அப்படின்னு அவர் அன்றைக்கி கேட்டார். காமராஜர் அரங்கத்தில். சும்மா ஏதோ விளையாட்டு கேட்குறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அதெல்லாம் நடிக்க மாட்டேன் சார், ஏன் என்னோட நடிக்கிறதுக்கு என்ன அப்படி இப்படின்னு கேட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டார். 10 நாள் கழிச்சு அவர்கிட்டருந்து எனக்கு ஃபோன் வருது. கோபி, ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ண போகிறோம், உங்கள் பொண்ணு நடிப்பாளா என்னோட அப்படின்னாரு. சார் வேண்டாம் சார், சினிமா எதுக்கு சார் இதுன்னு. இல்லை சும்மா ஒரு டாக்குமெண்ட்ரி தான் அது என்ன சார், நான் யோஜனை பண்ணி சொல்கிறேன் சார் அப்படின்னு நழுவிட்டேன். அடுத்த நாள் சாயந்தரம் எஸ்பிஎம் சார்ட்டேருந்து ஃபோன் வருது. யோ, என்ன நீ பெரிய மனுஷனாயா நீ? ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணி கேட்டார் அவங்கள்ட்ட, உன் பொண்ணு நடிக்கிறேன்னு சொல்லிட்டு மாட்டேன்னு சொல்லிட்டே நீ என்ன நடிச்சிட்டு இருக்க நீ? ரஜினிகாந்த் காட்டில் நீ பெரிய ஆளா அப்படி இப்படின்னு சத்தம் போட்டார். நான் சொன்னேன், சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், சினிமாவுக்கு நான் ஒருத்தன் வந்திருக்கேன் சார், அது போதும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, இது வந்து சங்கர நேத்ராலயக்கு வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறோம் கந்தானம்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து ஒரு சாப்பிட்ட ஒரு ஃபேஸ் இருக்கிற ஒரு பொண்ணு வேணும். 5 வயசு 5.5 வயசு தானே ஆகுது டாக்டருக்கு, என்ன ஒரு 18 வயசு 20 வயசுக்காக நடிக்கிறதுக்கு கூப்பிட்றோம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங் வச்சுக்கிறேன், அனுப்பி வை அப்படின்ட்டார்.